ஹாய் ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி என்னுடைய 2 பொண்ணுங்களுக்குமே ஸ்கூலுக்கு நெய் சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியலும் கொடுத்து விட்டுருக்குறேங்க. இதோட ஒரு 11 அளவுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் கொடுத்துட்ருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி ஜூஸ் தான். செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும். அதோடு சேர்த்து ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கும், ரத்த சோகை இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் செம்பருத்தி செடி வளர்த்துருப்போம். அது அழகுக்காக பூ பூக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக விட்டுருப்போம். அல்லது ஒரு சிலர் அது இன்டேக் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது மாதிரி இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ ஜூஸ் போட்டிருக்கேங்க. ஒரு 15 பூ எடுத்துட்டேன். ஃப்ரெஷ்ஷான பூ. உங்கள்கிட்ட காஞ்ச பூ இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். இந்த பூவை எடுத்துகிட்டு இதழ்களை மட்டும் பிரித்து அதை வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிய விட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் வரும் இல்லையா, அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதோட லெமன் வந்து 2 லெமன் எடுத்துருக்காங்க. 2 பேர்த்துக்கு ஜூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால 2 லெமனு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும். அந்தளவுக்கு நான் ஜூஸ் லெமன் புரிஞ்சுட்டு அதில் தண்ணியை ஆட் பண்ணிட்டேங்க. இதோட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேன் ஆட் பண்ணிக்கலாம். தேன் ரொம்ப பெஸ்ட்டு. தேன் இல்லாதனால சுகர் ஆட் பண்ணிட்டேன். செம்பருத்தி பூ அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமங்க, அதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் நிறையாவே இருக்குது. செம்பருத்தி பூ சட்னி அரைக்கிறாங்க. செம்பருத்தி பூவை வச்சுட்டு வேறு ஏதோ சூப் மாதிரி செய்கிறாங்க. நான் இன்றைக்கி ஜூஸ் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜூஸ் தான் குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க இல்லையா, அதனால் நீங்களும் வீட்டில் எதுவும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக தினமும் போட்டு கொடுங்க. சுகருக்கு பதிலாக தேன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 நல்லது. இதோட பாதாம் பேசணும், சப்ஜா சீடும் ஆட் பண்ணிட்டேங்க. இது வந்து 11 குடிக்கிறதுனால இப்போ ஆட் பண்ணாலே ஒரு 1 ஹவர்லேயே நல்லா ஊறிடும். அதனால் இதோடு சேர்த்து நான் சால்ட்டு கொஞ்சம் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் அதிகரிக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 100 mlக்கு மேலே இந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் கிடச்சிருக்கு. அதை மட்டும் எடுத்து நான் அப்படியே அதில் ஜூஸில் ஆட் பண்ணிட்டேன். இந்த பூவை கொதிய விடும்போது ஒரு 5 நிமிஷம் கொதிஞ்சால் போதுங்க. நல்லாவே அதனுடைய எசன்ஸ்லாம் இறங்கிடும். அந்த எசன்ஸை மட்டும் எடுத்து ஜூஸில் கலந்துட்டேன். விதைகள்லாம் அந்த லெமனோட விதைகள்லாம் அப்படியே இருக்குது தான். கொஞ்சம் எமர்ஜென்சியான நேரம் அப்படிங்கிறதுனால நான் அந்த விதைகளை கூட எடுத்துகிட்டு போட முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஸ்கூல் வேன் வந்துடும், 7:20க்கெலாம் வந்துடும் வேனு. அதனால் சீக்கிரமாக இதை போட்டு கொடுக்கணுமேனு சொல்லிட்டு நான் போட்டுட்ருக்கேங்க. அதே சமயத்தில் தான் நான் வீடியோவும் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. பாருங்கள், சூப்பரான ஒரு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எவ்வளோ ஹெல்த் அப்படிங்கிறத நீங்கள் 1 மாதம் குடிச்சு பார்த்தீங்க தான் தெரியும். அல்லது குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரெகுலராக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அனிமிக்குங்கிற பிரச்சனையே வராமல் பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.